அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். ஒரு ஆசான் ஒரு மாணவன் மேலே வைக்கிற பாசம் என்ன தெரியுமா? அவங்க பெத்த பிள்ளைய போல ஷேர் பண்ணி பார்த்துப்பாங்க அந்த ஆசான்கள் நல்ல பிள்ளைகளை படிக்க வைத்து அவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் பெத்த பிள்ளைகளுக்கு பார்த்து கொள்ளுவாங்க ஆசான். அந்த பிள்ளைகள் பாஸ் ஆன மட்டும் போகாது, என்னை நம்பி வந்த மற்ற மாணவர்களும் பாஸ் ஆகணும்னு நினைப்பார்கள் ஆசான். இதுதான் பெத்த பிள்ளை பார்த்துப்பது ஆசான். அதான் ஆசான் மாணவன் மேல் வைத்து பாசம். சொல்லும்போது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம், 2 பேருமே நண்பனாக இருக்கும்போது அவங்களுக்குள்ளே உள்ளம் பிரியாத ஒரு பாசம் வரும். அவனுக்கு ஒன்றா நாம் போகணும், இல்லை அவனுக்கு ஒன்றா நாம் போகணும் என்று அவங்க மனசு சொல்லாமல் தவிக்கும். ஆனால் அவங்கள நண்பர்களை என்னதான் பிரச்சனை வந்தாலும் மொத்தம் கையை ஓங்கினா அடிக்கிறதுக்கு போவாங்க 1000 பேர். அந்த நட்பு இப்போ இந்த காலத்தில் உண்மையான நட்புகள் உள்ளுக்குள் இருந்தாலும் அந்த நண்பனுக்கு ஒன்றுண்டா இப்போ போகும் விதமும் குறையதான். ஏண்டா நண்பனுக்கு ஒன்றுண்டா ஒருத்தன் சத்தம் போட்டு பேச வரும்போது அவனுக்காக நீ ஏண்டா துடிக்கிறே என்று கேட்பதாக அதிகம். அவங்க மனசை மாற்றி அவனுக்காக துடிக்கிறவனையும் துடிக்க விடாமல் பண்ணுவது காலம்தான் இது. அது ஏன்னு தெரியுமா? நட்புகள் அதிகமாக இருந்தாலும் உண்மையான நட்பை இப்போ பார்ப்பது குறைவு. அதுக்கான காரணம் நண்பென்று உலகத்திலேயே நிறைய அற்புதமான விஷயங்கள் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. நண்பன் என்று துடிக்கும் போது துடிக்க விடாமல் இருப்பது இப்போ இதயமே. இதுக்கு காரணமே இதுதான். லவ் என்ற பெயரில் நண்பனை கொச்சப்படுத்திய வார்த்தைகள் தான். என்ன தெரியுமா? ஆமாம், ஆணும் ஆணும் லவ் பண்ணுவது, பெண்ணும் பெண்ணும் லவ் பண்ணுவது. இக்காலத்தில் நட்புக்கு பெருமை இல்லாமல் போனது. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நான் சந்திக்கிறேன்.